டாக்கி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைய சாட் விசித்ரா நிகழ்ச்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்பெஷலாக அமையிருக்கு. 1975ஆம் ஆண்டிலே தமிழ் சினிமாவிலே அடியெடுத்து வைத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 50 ஆண்டு தன்னுடைய திரைப்பயணத்தை நிறைவு செய்திருக்காரு. 50 ஆண்டுகள் சினிமாவில் நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்தஸ்தில் இத்தனை ஆண்டுகள் இருக்கிறதுன்றது இருக்க அது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. அந்த சாதனை அவ்வளோ சர்வசாதாரணமாக யாராலும் செய்ய முடியாத ஒன்று. அப்படிப்பட்ட அரிய சாதனையை செய்திருப்பவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்தோடு பல படங்களில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு பக்கம் பாடலாசிரியர் விவேகா, இன்னொரு பக்கம் நடிகரும் இயக்குனருமான அனுமோகன், 2 பேரும் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம். அனுமோகனும் நடித்த படம் இருக்குது ரஜினிகாந்தோட. அது இன்றைய வரைக்கும் ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு திரைப்படம். அந்த படத்தில் நடித்த அனுபவத்தை நீங்கள் பலமுறை பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ரஜினிகாந்தை எப்போ முதல்ல சந்திச்சிங்க அதை சொல்லுங்கள். ரஜினி சார் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு முதல் நான் அவரை பார்த்தது இளமை ஊஞ்சல் ஆடுகிறது திரைப்படம். ஊட்டியில் ஷூட்டிங். கமல் சாரும் ரஜினி சார் ஆக்ட் பண்ண இளமை, ஸ்ரீதர் சார் டைரக்ஷன். அந்த படத்துக்கு ஒரு ஓப்பன் டூரர் கார் தேவை. அப்போ இந்த ஓப்பன் டூர் கார் வச்சுருந்து ரெண்ட் கொடுறது தான் எங்கள் ஃபாதர். ஸோ அவருக்கு ஃபோன் வந்தது, இந்த மாதிரி இந்த டூர், அதாவது அந்த காதலிக்கு நேரம் படத்தில் ஆட்டோமேட்டிக்காக டூரர் வண்டி, அந்த வண்டி ஆட்டோமேட்டிக்காக டாப் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். என்ன பார்வை ஆமாம், அந்த மாதிரி வண்டி டெசோட்டா அந்த கார் பேர். அது கோயம்புத்தூரை பற்றி எங்ககிட்ட தான் இருக்கும். அந்த 2-3 வண்டி வச்சுருந்தாரு. அப்போ அந்த மாதிரி கார் வேணும், ஒரு ஷூட்டிங் வேணும்னாங்க. எங்கள் அப்பா கிளம்புனார் ஊட்டிக்கு. அப்போ நானும் கூட போயிட்டேன். சூப்பர். ஏன்னா கமல் ரஜினி இருவரையும் பார்க்குற ஒரு சந்தர்ப்பம். அது பெரிய கிஃப்ட் இல்லையா? தான். சரிண்ணா, எங்கள் ஃபாதரோட போனேன். நான் போகும்போது கார் இவர் தான் எல்லாமே, யார் எப்படி ஓட்டணும் எப்படி நிறுத்தணும் எல்லாம் இவர் தான் எடுத்து கொடுப்பார், சொல்லிக் கொடுக்கணும். அதில் 2 பேரோடய பேசியிருக்கேன். அருமை. அப்போ அறிமுகப்பட ஒரு வண்டி ஓனருடைய சன்னு தாங்க இவர். வணக்கங்க வணக்கம். அப்போவே நான் சொல்லியிருக்கிறேன், சார் நான் உங்கள் 2 பேருடைய ஃபேனு ஏன்னா அப்படின்னு சொன்னோன்னே சிரிச்சுட்டு கையெல்லாம் கொடுத்தாங்க. பட் கமல் சார் ரஜினி சார் ஞாபகம் வச்சுருக்கேன் எனக்கு தெரியாது. பட் இன்றைக்கி என் மைண்டில் நான் முதல் சந்தித்த மாபெரும் கலைஞர்கள் 2 பேரையும் நான் மீட் பண்ணிருக்கேன் அப்போவே. வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் வணக்கம். விவேகா சார், நீங்க சாட் வித் சித்ராக்கு வரணும்னு நான் ரொம்ப நாளா மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருந்தேன். ஏன்னா தலைவர் பத்தி நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருக்கு. சொல்லுங்க. பாஸ்கின்னு ஒருத்தர் இருக்காரு சார். அவர் பாலிமர் சேனல்னு ஒரு சேனல்ல இதே மாதிரி அப்ப இவ்வளவு டெக்னாலஜி இல்லாதால காலர்கள் போன் பண்ணி பேசினா அவங்க கிட்ட பேசுற மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க வந்திருந்தீங்க. அவர் கூட ஆங்கரா இருந்தாரு. அப்ப உங்ககிட்ட பேசின எல்லா நேயர்கள்ட்டையும் நீங்க உங்ககிட்ட பேசின ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லவே இல்லை, மகிழ்ச்சிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினீங்க. நான் அப்ப இருந்து அதை நோட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து கபாலி படத்துல தலைவர் அதே வசனத்தை சொல்லி ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அப்ப நான் நினைப்பேன், விவேகா சார் அப்பவே நம்ம சொன்னதை நோட் பண்ண இத்தனை வருஷம் கழிச்சு தலைவர் அதை கேட்ச் பண்ணிட்டாரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் பல நீங்க அண்ணாத்தில அவருக்கு பாடல்கள் எழுதி இருக்கீங்களா சார்? ஆமா எழுதியிருக்கேன். அப்போ தலைவரை சந்திச்சு பேசின அனுபவங்கள் ஏதாவது இருக்குங்களா சார்? அவரோட நான் ரொம்ப சந்திச்சு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்னை அறிமுகப்படுத்தி வச்சார் இயக்குனர் திரு சிவா அவர்கள், சிறுத்தை சிவா அவர்கள். அவருக்கு நான் சிறுத்தையிலிருந்து எழுதிட்டு வரேன். அவருடைய எல்லா படங்கள்லையும் நான் பாடல் எழுதிட்டு வரேன். அப்போ அந்த படத்துக்கு அண்ணாத்த படத்தினுடைய பூஜை அன்றைக்கு என்னை ரஜினி சார்ட்ட அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவரு தெரியும்னு சொல்லிட்டு நல்லா பேசினாரு. அதுக்கப்புறம் என்னுடைய பாடல்கள் எழுந்த பாடல்களை கேட்டுட்டும் அவர் எனக்கு எனக்கு படையப்பாவுக்கு பிறகு மிக பிடித்த ஓப்பனிங் சாங்கா இந்த சாங் இருந்ததுன்னு பாராட்டியிருந்தாரு. அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடியும் அவரை நான் சந்திச்சிருக்கேன். எப்படின்னா ஈரம் படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் நான் எழுதியிருந்தேன். அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் ரஜினி சார் தான் வெளியிட்டு வச்சார். அந்த நிகழ்ச்சிக்கு வர்றப்போ இயக்குனர் அறிமுகப்படுத்தி வச்சு அப்பவும் பேசின அனுபவங்கள் எப்படி இருக்கு? மகிழ்ச்சி. அனுபவம் சார், அந்த ஷூட்டிங்ல எப்ப சார் சொல்லியிருக்காரு உங்களோட இது கண்டிப்பா படத்துல நிக்கணும், இல்ல ரவிக்குமார் சாருக்கு இது பண்ணி சொல்லியிருக்காருங்களா சார்? இல்ல, இதுல என்ன பெரிய விஷயம், அந்த படத்துல நடிக்கும் வாய்ப்பு வந்ததே எனக்கு ஒரு பெரிய லக்கு தான். ஏன்னா நான் முதல்ல ஒரு கேரக்டராக நடித்தது விஐபிங்கிற ஒரு படம். அந்த படத்தில் நான் எங்களுடைய கொங்கு தமிழை பேசி நடிச்சிருப்பேன். அதாவது வில்லேஜ் சைடு பேசுகிற மாதிரி ஒரே கிற என்னடா பண்ணுறீங்க அந்த மாதிரி பேசியிருப்பேன். அதை சார் படம் ப்ரிவ்யூ பார்த்துட்டு வெளியே வந்தோடனே சொன்னார், என்னுடைய நெக்ஸ்ட் ஃபிலிமில் நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க கண்டிப்பான்னு போயிட்டார். நான் மறந்துட்டேன் அதை.
ஆனால் ஒரு ஒரு 3-4 மாதங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் நீங்கள் வந்து ரஜினி சாரை எப்போ பார்த்தீங்க அப்படின்னு. என்ன சார் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை நான் இந்த விஐபி ப்ரிவ்யூ பார்க்க வந்தார், அப்போ மீட் பண்ணதான், அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் பார்க்கல அப்படின்னு. இல்லை அனுமோகனுக்கு என்ன கேரக்டர்னு ரவிக்குமார் கேட்குறாரு. என்ன கேரக்டர் அவர் கேட்டதான் என்கிட்ட கேட்குறாரு. தெரியல சார், ஒருவேளை அவர் வந்து என்னையும் இந்த படத்தில் போடணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனால் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக அவர் கேட்டிருக்காரு. அப்போ ஷூட்டிங் வந்து பெங்களூர் போய் ஷூட்டிங் மைசூர் நடக்குது. ரவிக்குமார் என்ன பண்ணாருன்னா உடனே ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு என்னை வர வச்சுட்டாராங்க. மைசூர் போயிட்டேன். போனோடனே சொன்னார், பேசிக்காக ஐ எம் ஏ டைரக்டர் அண்டு ரைட்டர் வேறு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் இல்லை, ஆனால் சார் 10 தடவை சொல்லிட்டார் அனுமோனுக்கு ஏதாவது ஒரு கேரக்டர் போட்டே ஆகணும்னு. ஏன்னா நான் வேர்டு கொடுத்துட்டேன். வார்த்தையை காப்பாற்றிய ஒரு நல்ல மனிதர். அந்த அந்த எண்ணத்தை முதல்ல நான் பாராட்டுறேன் அவர்கிட்ட. அப்புறம் என்ன பண்ணாருன்னா, நாங்கள் போனோன்னு என்ன சொன்னார்னா, சார் இந்த மாதிரி நாசருக்கு ஒரு பிஏ கேரக்டர் மாதிரி வச்சுக்கலான்னு ஸ்கிரிப்டை சொன்னார். சரிங்கன்னு சொன்னேன். சொன்னப்போ ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு வைக்கும்போது என்ன சொன்னார்னா, ரவிக்குமார் இயக்குனர் என்ன சொன்னார்னா, சார் இந்த சீனுக்கு முன்னாடி ரஜினி சார் பாம்பெல்லாம் கையில் பிடிச்சி என் பேரு படையப்பன் பாட்டெல்லாம் பாடுறாரு. அவர் இப்போ இந்த வீட்டுக்கு வர்றது நீங்கள் பார்த்த சென்ஸில் இந்த பாம்பெல்லாம் பிடிச்சிங்களா, கையில் கடிக்காதா கொத்தாதா பயம் இல்லை அப்படி கேளுங்கன்னார். அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ரஜினி சார் பக்கத்தில் இருந்தார். அனுமோகன்ஜி அந்த ஸ்லாங்கை விட்டுறக்கூடாதுங்கிறாரு. பாருங்க எப்படி நோட் பண்றாரு பாருங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த கொங்கு தமிழ், அந்த இன்டீரியர் கொங்கு தமிழ் ரொம்ப பிடிச்சது. அது புதுசா இருந்தது அவருக்கு. இது என்ன மாதிரி ட்ரெண்ட் அப்படின்னா, எண்ணத்த கண்ணையான்னு ஒரு அண்ணன், எண்ணத்த கண்ணையா அண்ணன், அவர் பேர் வாங்கினதே அந்த படத்தில் வந்து எண்ணத்தை பண்ணி என்னத்தேனே பேசுவார். த்ரூ அவுட் கேரக்டர் அதான் பேசியிருக்கோம். அந்த ட்ரெண்டு உள்ள ஒரு டைலாக் தான் இது. அது பப்ளிக்கு ரொம்ப பிடிச்சது, உங்கள் மாதிரி ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சது. இன்றைக்கும் என்னை வந்து அனுமோகன் யாரும் கூப்பிட்றதில்ல. யார் பப்ளிக்கில் என்னை யார் பார்த்தாலும் ஏனுங்க நீங்கள் தான் இந்த பாம்பு கொத்துங்கிறாங்க. ஆக என்னை பாம்பு ஆக்கிட்டாங்க. ஆனால் நான் யாரையும் கொத்துறதில்ல. நான் படத்தில் நடிக்கிறது என்ன ஒழிய படமெல்லாம் எடுக்கிறது கிடையாது. ஸோ வந்து எனக்கு ஒரு சினிமா துறையில் எனக்கு பேரும் புகழையும் அந்தஸ்தையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் வந்து நிச்சயமாக ரஜினிகாந்த். அந்த படத்தை இயக்கிய KS ரவிக்குமார் அவர். ரஜினிகாந்த் படத்தில் விவேகாவுக்கு ரொம்ப பிடிச்ச படம் அண்ணாமலை. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு எளிய மனிதன் உச்சத்துக்கு வர முடியும் வெறும் தன்னம்பிக்கையின் மூலமாக அப்படிங்கிறத காட்டுற ஒரு படமாக பாட்ஷா நீங்கள் ஆமாம் ஆல் டைம் ரெக்கார்டு. அதில் வந்து கமர்ஷியல் ஐட்டம் எல்லாமும் அதில் அடங்கியிருக்கும். அதனால இது சொல்லலாம், இது 2 படங்களும் சொல்லலாம். ஏராளமான படங்கள் சொல்லலாம். நீங்கள் கேட்டவுடனே டப்புன்னு ஞாபகம் வருது அந்த 2 படங்களும். அவருக்கு எழுதுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு எழுதலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. அந்த படத்தில் எழுதிட்ட உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சி, உச்ச நட்சத்திரத்துக்கு நாம் எழுதிட்டோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி தான். எப்போவுமே இவங்களுக்கு எழுதலையாங்கிற வருத்தம் எனக்கு இருந்ததே கிடையாது. தினமும் எழுதிட்டு இருக்கமே பாட்டு, அதுதான் முக்கியம். தினமும் பிஸியாக இருக்கும், தினமும் பாட்டு எழுதிட்டு இருக்கிறோம், யாருக்கோ எழுதிட்டு இருக்கிறோம், தினமும் நம்முடைய பாடல்கள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதுதான் நம்ம அப்போ வந்து ரஜினி சாருக்கு எழுதுறது பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு உச்ச நட்சத்திரம், அவருக்கு எழுதுறதுங்கிறது ஒரு பாடலாசிரியனுக்கு ஒரு மைல்கல் அப்படின்ற மாதிரி அந்த படத்துக்கு எழுதும். அண்ணாத்த படத்தினுடைய படப்பிடிப்பின் போது ரஜினியோடு தான் பழைய அனுபவங்களை சிவா பகிர்ந்துட்டுருக்காரு அவங்கக்கிட்ட. நிறைய பகிர்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து அவருடைய பர்ஃபெக்ஷன் அது எல்லாருமே சொன்னது தான். அவர் வந்து அந்த டைமிங்காக இருக்கட்டும், அந்த டெடிக்கேஷன், அது எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் இது மாதிரி இதில் சொல்ல முடியாத அழகான விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டு இருந்திருக்காரு. ரொம்ப அவர் ரஜினி சார் மேலே பெரிய அன்பு கொண்ட, பெரிய பக்தி கொண்ட ஒரு மனிதர். ஆமாம், சிறுத்தை சிவா அவர்கள். இது குறிப்பாக சொல்லும்போது இந்த பாடலை பற்றி ரொம்ப பேசினார் என்கிட்ட அப்படின்னு சொன்னார். நம்ம அண்ணாத்த பாடலை வந்து படையப்பாவுக்கு பிறகு எனக்கு மிக பிடித்த ஒரு துவக்க பாடலாக இந்த பாட்டு அப்படின்னு ரொம்ப பாராட்டி பேசினார் அப்படிங்கிறத என்கிட்ட குறிப்பிட்டார். அனுமோகனுக்கு பிடிச்ச படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து 3 முடிச்சு. அந்த டைப் வில்லத்தனத்தை ஒரு சினிமாவில், அது தமிழ் சினிமாவில் அப்படி ஒரு வில்லத்தனத்தை புதுசாக கொண்டு வந்தார். கரெக்ட். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 3 முடிச்ச படமெல்லாம் குறைந்தபட்சம் நான் ஒரு 500 தரம் பார்த்துருக்கேன். போர் அடிச்சா அது 100 days ஃபிலிமு. ஆமாம், உங்களுக்கு புரிஞ்சுதா? டெய்லி 2 ஷோலாம் பார்ப்போம். அவ்வளோ பேர். அது பர்டிகுலராக ரஜினி சாருக்காக. சார் வணக்கம். வணக்கம் சார். விவேகா சார், உங்களுக்கு வணக்கம். சார் வணக்கம் சார். அனுமோகன் சார் வணக்கம். வணக்கம். நீங்களாவது பேர் சொன்னீங்க, மற்றவங்களாம் பாம்பு பொத்துன்னு தான் கூப்பிடுவான். நல்ல வேலை அனுமோகன் கூப்பிட்டீங்க சார். நீங்க உங்க படம் ஃபர்ஸ்ட் நினைவு சின்ன படமே பயங்கரமான படம் சார். நன்றி. எவ்வளவு பெரிய டைரக்டர் சார் நீங்க. ஐயா சார் எந்த அன்பரசன் சார். அன்பரசன்.
பேச்சிலே தெரியுது அன்பு நிறைய இருக்குன்னு. நன்றி சார். வேற சார் உங்க பாடல்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். ரஜினி சாருக்கு எழுதிருக்கீங்க, ஒரு திரையின் உற்சாகம் அவருக்கு எழுதிருக்கீங்க. முதல்ல அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு சார். நீங்க சார் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, நீங்க எழுதுன பாடல்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் சார்? என்னுடைய முதற் பாடலே எனக்கு மிக பிடித்த பாடல் தான் சார். பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்காங்கிற என்னுடைய முதற் பாடலே மிகப்பெரிய வெற்றி பாடல் தான், பிடிச்ச பாடல் தான். சமீபத்தில் எழுதின குபேரா படத்தில் போய் வா நண்பாவும் பிடித்த பாடல் தான். எல்லா பாட்டுமே என் பாட்டு தானே, எல்லா பாட்டுமே எனக்கு பிடித்த பாடல்கள் தான். சொல்லுங்க. படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்கோம், ஆனால் வெளிவர்றதா லேட் ஆகுது, ரிலீஸ் ஆகுறது லேட் ஆகுது ஒழிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 10 படம் ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லா நடிகரும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு வருமானம் இருக்குது, பட தயாரிப்பாளர் தான் கொஞ்சம் சிரமத்தில் இருக்காங்க, ரிலீஸ் பண்ண முடியாம. சார் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த சித்ரா சாருக்கு பெரிய 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 நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். எதனால 3 முடிச்சு அந்த அளவு உங்களுக்கு பிடிச்சது? இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம், கலர் ஃபிலிம் எதாக இருந்தாலும் அது மற்ற படங்களில் வந்து வில்லன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக பேசுவாங்க, ஒரு மாதிரி திமிரு பிடிச்ச மாதிரி பேசுவாங்க. அப்படி தான் அவருடைய ஆக்டிங் வந்து த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆர்டிஸ்ட்டாக வேறைய வழி அவங்க பேசுகிற விதம் எல்லாம். ஆனால் இந்த சைலண்ட்டாக சிரிச்சுக்கிட்டு அந்த சிகரெட்டை அப்படி போட்டுக்கிட்டு, அதை விட என்ன தெரியுங்களா, இப்படி வச்சு போடுவார் தெரியுமா சிகரெட்டை. இந்த படம் பார்த்துட்டு நானும் எப்படி போடுறாருன்றதுக்காக தான் சொன்னேன், 500 தரம் பார்த்தேன் எப்படி வச்சு எப்படி போடுறாருன்னு. நாங்கள்லாம் ட்ரை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, ஒரு தரம் கூட இப்படி தட்டி வாய்க்கு வந்ததே இல்லை. அப்போது அவர் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார், அதை எந்த அளவுக்கு பாலச்சந்தர் சார் நோட் பண்ணியிருப்பார். யாரும் செய்யாத ஒன்றை செஞ்சு காமிக்கும்போது இதை திரையில் கொண்டு வந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு பிளான் பண்ண ஒரு டைரக்டர் தான் பாலச்சந்தர் சார். அழகாக யூஸ் பண்ணார். அதுதான் ஒரு இயக்குனர் நினைத்தால் மட்டுமே ஒரு நல்ல நடிகனை உருவாக்க முடியும். வணக்கம். வணக்கம். முதலில் ரஜினி சாரை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன 50 இயர்ஸ் ஒரு நடிகர் ஆரம்பத்துல இருந்து 50 வருடம் கடந்திருக்காரு. அந்த ஒரு பிரமிப்பே போதும், அந்த ஒரு பிரமிப்பை நிகழ்த்திருக்காரு. அந்த நிகழ்ச்சியில உங்கள்கிட்ட பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முதல்ல வந்து விவேகா சார், உங்களுக்கு சார் நிறைய பாடல்கள் வந்து நீங்க தான் எழுதுனீங்கன்னு தெரியாம நான் ரசிச்சிருக்கேன் சார். அதனாலதான் ரசிச்சிருக்கீங்களா? தெரிஞ்சிருந்தா அப்படி இருக்கும்ல சார். சில பேர் வந்து அது பொதுவா நடக்கிற ஒரு விஷயம் தான். அந்த வகையில வந்துட்டு நான் ரசிச்ச நிறைய பாடல்கள் விவேகா சார் எழுதியிருக்காரு. விவேகா சார் ஒரு கவிஞர்னு எனக்கு தெரியும், ஆனால் அவர் எழுதின பாடல்கள் தான் நான் அப்பப்ப ரசிச்சிருக்கேன்றது எனக்கு தெரியாது. நான் சமீபத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் அந்த பாடல்களை எழுதியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு உங்க கூட பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். இது உங்களுக்கு மட்டும் இந்த சிரமம் இல்லை. இப்போ ஒரு மலையாள கவிஞர் பாட்டு எழுத வந்தார். பாட்டு எழுதின வந்தோடனே, சார் முளைச்சி 3 இலையும் விடலன்னு அந்த கவிஞர் எழுதின பாட்டு சூப்பராக இருக்குங்க. ஐயோ அது நான் எழுதின பாட்டியா? அது நிறைய பேர் நம்மகிட்டே வந்து வேற யாரோ எழுதுன மாதிரி சொல்லுவாங்க நம்ம பாட்டை. அப்புறம் இந்த சில தொலைக்காட்சிகள்ல கூட பாத்தீங்கன்னா நம்ம பாட்டை போட்டுட்டு வேற ஒரு பாடலாசிரியர் பேரை கீழே போடுவாங்க. ஐயோ, அதை பார்த்துட்டுலாம் கவிஞர் முத்துலிங்க ஐயா எனக்கு ஒரு முறை போன் பண்ணி, விவேகாந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் பாட்டு நீங்க தானே எழுதுனீங்க, அது வேற ஒரு கவிஞர் பேர் போட்டிருக்க, உடனே அந்த சேனலுக்கு போன் பண்ணி கேளுங்க அப்படிம்பாரு. இந்த சிக்கல் இருக்கு பாடலாசிரியர் நடந்திருக்கு. ஆமா, அந்த சிக்கல் வந்து பாடலாசிரியர்களுக்கு இருக்கு. நல்ல வேலை நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு என் பாட்டுன்னு கண்டுபிடிச்சு ரசிச்சிருக்கீங்க. மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி அனுபவம் சார், உங்ககிட்ட ஒரே கேள்வி சார். படையப்பா படம் அப்படின்னு சொன்னாலே சில ஃபேக்டர்ஸ் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும். அந்த வகையில் நீங்களும் ஒரு லிஸ்ட் இருக்கு சார். அதுல அது கேரக்டர் அமைஞ்ச விதம், அது காரணம் வந்து ரஜினி அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் தான். அதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, அந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சது பெருசு. பொதுவாகவே ஒரு சூப்பர் ஸ்டாரோட யார் நடித்தாலும் அவங்க ஃபேமஸ் ஆயிடுவாங்க ஜனங்க மத்தியில். பாப்புலர் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் ஒரு சூப்பர் ஸ்டாரோட நடித்ததுனால தான். அந்த வழியில் வந்தவன் தான் நானும். ஆனால் இன்னொன்று, ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, பழைய நடிகர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு உதவி செய்யணும், இவங்களையும் நம்ம கூட நடிக்க வைக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு என்றைக்குமே உண்டு. பழைய ஆர்டிஸ்டையும் உள்ளே கொண்டு வருவார். அப்கமிங் புதுசாக வர்றவங்களையும் அவங்களுடைய கேரக்டர் அவங்க நடிப்பு பல படங்களில் பார்த்துட்டு அவரையும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவார் இயக்குனர்கிட்ட. அந்த வழியில் தான் என்னையும் கூப்பிட்டாங்க. அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. படையப்பா பாம்பு பொத்து வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. உண்மையிலேயே வந்து இன்று வரை நான் வந்து 100க்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிட்டேன். இருந்தாலும்
உங்கள் மாதிரி ரசிகர் மத்தியில் இன்றைக்கி பாப்புலராக இருக்கிறது அந்த பாம்பு பொத்து படையப்பா தான். ரொம்ப நன்றி. அதே மாதிரி சார் இந்த விஜய் சார் படத்துலயும் நீங்க பத்ரி படத்துலயும் ஒரு நல்ல காமெடி நீங்க பண்ணிருப்பீங்க, அதுக்கப்புறம் பல படங்கள்ல பண்ணிருக்கீங்க. பொதுவாக ஒரு ஹீரோ கூட ஒரு காமெடின்னு இல்லை குணச்சித்திர கேரக்டர் பண்ணும்போது, பொதுவாக காமெடின்னு சொல்லலாம், காமெடின்னு பண்ணும்போது சில விஜய் சாருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, ரஜினி சாருக்குலாம் காமெடி சென்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை, அவருக்கு இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. அவரு நீங்க காமெடின்னு இல்லைனாலும் ஒரு படத்துல அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் ரஜினி சார். சோ அந்த வகையில விஜய் சாருக்கும் அது உண்டு. அந்த வகையில நீங்க ஒரு காமெடியனா ரஜினி சார் அல்ல விஜய் சார் படங்கள்ல நடிக்கும் பொழுது உங்களுக்கான அந்த ஒரு டாக்கிங்ஸ் எப்படி சார் இருக்கும், அந்த ஸ்பாட் இம்ப்ரூவைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்டோட சகஜமா பழகிறவங்க தான். வெளியே தான் வந்து இதை சொல்லுவாங்க, அவர் ரொம்ப இப்படி இவர் இப்படி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த ஷூட்டிங் போனாலும் அந்த யூனிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் எல்லாருமே பழகுவாங்க. அதில் வந்து பெரிய ஹீரோ, சின்ன ஹீரோ, ஹீரோயினி, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, எல்லாம் ஈக்குவலாக பழகுவாங்க. அதை விட படையப்பா படத்தில் வந்து நான் நடித்துட்டு இருக்கும் பொழுதே வந்து அந்த படத்தில் கிளைமேக்ஸ் எடுத்தோம். கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ரஜினி வருவார், 20-30 வருஷம் கழிச்சு வருவார், வில்லி வீட்டுக்கு தேடி வருவார். நான் தான் போய் கதவை திறக்கும்போது ரவிக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, சார் இங்கேயும் ஒரு தடவை கேளுங்கிறார், படத்தோட எண்டு போர்ஷன் அது, இங்கேயும் கேளுங்க அப்படின்னு. அப்போ நான் கேட்பேன், ஏங்க இந்த பாம்பத்துக்குள்ளே கைவிட்டிங்களா, கடிச்சதா, ரொம்ப வருஷமாக கேட்டிருக்கேன்னு சொல்லுவேன். அப்போ ரஜினி வந்து ரவிக்குமார்கிட்ட கேட்டேன், இப்போ நான் என்ன சார் சொல்லணும், டயலாக்லாம் எழுதலை, அங்கே சொல்லிக் கொடுக்குறாரு, சொல்லுங்கள் சார் கடிச்சது விஷம் ஏறலன்னு சொல்லுங்கள் சார்னு டைரக்டர் சொல்கிறார். அது ரஜினி சொல்கிறார். அவர் சொல்லி முடித்தோன்னே ரஜினி எங்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க இதுக்கு மறுபடியும், நான் சொன்னேன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டார். சார் டேக்கில் சொல்கிறேன்ட்டேன். நான் உடனே சொன்னால் கட் பண்ணிட்டேன், என்ன டேக்கில். சரி ஓகே டேக் போச்சு. ஏனுங்க இந்த பாம்பத்துக்குள்ளே கையிட்டுங்களே, ரொம்ப வருஷமாக கேட்ட சொல்லிடுங்க அப்படிம்பேன். கடிச்சது விஷம் ஏறலம்பார், நான் உடனே சொல்லுவேன். ரஜினிகாந்துக்கு பாடல் எழுதும்போது என்ன மாதிரி அம்சங்களாக அதில் இடம்பெறணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி? அவருக்கு ஓப்பனிங் சாங் எழுதுறதுக்கு ஏறக்குறைய சில டெம்ப்ளேட் இருக்கும். ஏன்னா அவர் வந்து படையப்பா படப்பிடிப்பு தளத்தில் ரஜினிக்கும் ரவிக்குமாருக்குமான இன்ட்ராக்ஷன் எப்படி? ரஜினி சார் மேலே இவருக்கு இப்படி தான் கதை பண்ணினா தான் ரசிகர்கள் நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருந்த இயக்குனர் தான் கேஎஸ் ரவிக்குமார். ரஜினி சாருக்கு எழுதணுங்கிற ஆர்வம் எனக்கு நீண்ட நாளாக இருந்தது உண்டு. என்ன ஒன்றுனா திடீர்னு வந்த வாய்ப்பு இல்லை. அது எப்போ வந்து சிறுத்தை சிவா அவர்கள் ரஜினி சாரோட படம் பண்ண போறாருன்னு தெரிஞ்சதோ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.